வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கேஏ லாட்ரி தமிழ் ட்ரிக்ஸ். நம்ம யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். நோ பெட்டிங்ஸ், இங்கே எந்த விதமான ஒரு பெட்டிங்ஸ் நடைபெறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங் வீடியோ மட்டும்தான். இந்த கணிப்புகள்னு பார்த்தோம்னா கேரளா மாநிலத்துக்கு மட்டும்தான், வேறு எந்த மாநிலத்துக்கு இது பொருந்தாது. ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ மட்டுமே பாருங்கள். இது முழுக்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டும்தான். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஆப்ஷனில் ஆல் வரும், ஆல் செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடைய மொபைலுக்கு வரும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. 19/7/2025 கார்னியா ட்ரா நம்பர் பார்த்தோம்னா 715க்கு உண்டான கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 18/7/2025 ரிசல்ட் பார்த்தோம்னா 706 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க. இதில் சி போர்டு 6ஆம் நம்பர் வந்து நமக்கு சூப்பராக பாஸ் ஆகிருந்தது. அதே மாதிரி பிசி வந்து 06 அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு தரமான ஒரு வின்னிங் கிடச்சிது. ஏபிசி பாக்ஸ் பார்த்தோம்னா மொத்தம் ஒரு 4 பாக்ஸ் கொடுத்துருந்தோம். அதில் வந்து 604 ஒரு பாக்ஸில் 406 பிசி மட்டும் நமக்கு வின்னிங் கிடச்சிருந்தது. ஏபிசி வந்து நம்ம ஜஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா மொத்தம் அந்த 4 பாக்ஸ் அப்படியே கொடுத்துருந்தோம். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தோம்னா 06 அப்படிங்கிற பிசி வந்து அதில் பாஸ் ஆகிருந்தது. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாருமே வந்து வெற்றி பெற்றிருப்பீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். வாட்ஸ்அப் குரூப்பில் வின்னிங் வாங்கினவங்க எல்லாருக்குமே வந்து சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, 19/7/2025 கார்னியா ட்ரா நம்பர் 715க்கு உண்டான கெஸ்ஸிங்ஸ் பார்த்துடலாம். இன்றைக்கு உண்டான போர்டு கெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏ போர்டில் 2 மற்றும் 8, பி போர்டில் 8 மற்றும் 2, சி போர்டில் 2 மற்றும் 8 அப்படின்னு சொல்லி போர்டுக்கு 2 நம்பர் நான் டார்கெட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது உங்களோட கணக்கு வழக்கில் வருதான்னு பாருங்கள். வந்துச்சு அப்படின்னு சொன்னால் லிமிட்டை எடுத்து வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, நம்ம வந்துட்டு எந்த ஒரு மெத்தடுமே நம்ம வந்து சொல்கிறதே இல்லை. நம்ம வந்து கெஸ்ஸிங்ஸ் மட்டுமே டெய்லியுமே போட்டிருக்கோம். இப்போ ஒரு சின்னதாக ஒரு ஃபார்முலா மட்டும் சொல்கிறேன். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னு பார்த்தோம்னா நம்ம பெருக்கல் மெத்தடில் ஒரு கெஸ்ஸிங்ஸ் எடுப்போம். அதாவது பெருக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட்டு, நேற்றுக்கு ரிசல்ட்டு பார்த்தோம்னா 706 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க. இதை வந்து நம்ம பெருக்கல் மெத்தடில் வந்து நம்ம ஒரு 4 நம்பர் நமக்கு கிடைக்கும். அந்த 4 நம்பர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறது எப்படின்னா, ஃபஸ்ட்டு பி போர்டிலேருந்து சி போர்டையும், சி போர்டிலேருந்து ஏ போர்டையும், ஏ போர்டிலேருந்து மறுபடியும் பி போர்டையும் வந்து நம்ம பெருக்கல் பண்ண போகிறோம். பெருக்கல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன நம்பர் வருது அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு 4 நம்பர் அமையும். அப்படி அந்த 4 நம்பர் என்னென்னு பார்த்தோம்னா 706 ரிசல்ட்டுக்கு 0வை 6ஐயும் பெருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா பெருக்கல் கூட எதை பெருக்கினாலுமே 0 வந்து எது கூட பெருக்கினாலுமே 0ல் தான் வரும் நம்மளுக்கு. அதே மாதிரி 6 7ஐயும் பெருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா 42 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 42 வந்து 2ஐயும் கூட்டணும் அப்படின்னு சொன்னோம்னா 4 2 6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதே மாதிரி 6ஆம் நம்பர் இங்கே போட்டுக்கலாம். அதே மாதிரி 7ஐயும் 0வையும் பெருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா 0 தான். அதனால் 0 அப்படின்னு சொல்லி போட்டோம்னா 0 பவர் 5, 5 6 பவர் 1. அப்போ நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த 4 நம்பர்லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் கண்டிப்பாக இறங்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட மெத்தடு. இது வந்து 4 நம்பர் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இது இன்னும் நிறைய டீப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வீடியோ டைம் பத்தாது. இதிலேருந்து நம்ம ஃபில்டர் பண்ணலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 0 5 தான் டார்கெட் பண்ணுவோம். அப்போது இந்த 2 நம்பர் நான் ஏன் விட்டேன் அப்படிங்கிறது வந்து இன்னும் நிறைய மெத்தட் இருக்குது. நிறைய மெத்தடில் வரும்போது நம்ம கழிச்சிருவோம் அப்படிங்கிற இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த 4 நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்து இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 4 நம்பர் நம்ம எல்லா போர்ட்லையுமே விளையாட முடியாது. நம்ம ஃபில்டர் பண்ணுவோம். அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து நம்ம சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். வீடியோ பத்தாது அப்படிங்கிறத உண்மை. ஓகே நம்பரில் இன்றைக்கி ஒன்றுனா ஆல் போர்டில் பார்த்தோம்னா 2 மற்றும் 8 அப்படின்னு சொல்லி ஒரு 2 நம்பர் எடுத்திருக்கேன். பாருங்கள், உங்களோட கணக்கு வழக்கில் இது வருதான்னு பாருங்கள். வந்துச்சு அப்படின்னு சொன்னால் லிமிட் எடுத்து வச்சு ப்ளே பண்ணுங்கள். இன்றைக்கி சிங்கிள் ஷாட்டில் பார்த்தோம்னா நம்ம 8ஆம் நம்பர் டார்கெட் பண்ணுறோம். 8ஆம் நம்பர் என்னோடய கணிப்பில் வந்து ரிப்பீட்டடாக வரனால நான் 8 வந்து ஸ்ட்ராங் பண்ணி 2 வந்து சப்போர்ட்டு கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு 2 ஸ்ட்ராங்காக இருந்தால் 2 வந்து அதாவது அதிகமாகவும் 8ஆம் நம்பர் வந்து கம்மியாகவும் லிமிட்டாக வச்சு ப்ளே பண்ணுங்கள் நம்பர்களே. ஓகே நம்பர்களே, இன்றைக்கி ஃபார்முலா அமைஞ்சிருக்க ஏபிபிசிஎஸ்சி கெஸ்ஸிங்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா 80 85 84 81 08 58 48 18 20 25 24 21 02 52 42 12 அப்படின்ற ஒரு 16 செட்டு வந்து ஏபிபிசிஎஸ்சியில் கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், உங்களோட கணக்கு வழக்கில் இது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். இதிலேருந்து ஏபியோ பிசியோ ஏசியோ ஏதாச்சும் ஒரு 2 போர்டு வந்து பாஸ் ஆகணும் அப்படிங்கிறது என்னோடய டார்கெட்டு. 2 போர்டு பாஸ் ஆச்சுனாலே நமக்கு ஏபிசி 3 டிஜிட் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆயிரும் அப்படிங்கிறத எழுதப்படாத ஒரு உண்மை. ஓகே நம்மளே பெஸ்ட்டு ஏபிபிசிஎஸ்சி பார்த்தோம்னா இந்த 16 செட்டு நம்மளால் ப்ளே பண்ண முடியாது இல்லையா? அதனால் இதிலேருந்து ஃபில்டர் பண்ணி நான் பெஸ்ட்டு ஏபிபிசிஎஸ்சி கொண்டு வந்திருக்கேன். அப்படி இன்றைக்கி பெஸ்ட்டு ஏபிபிசிஎஸ்சி என்ன அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா 20 25 80 85 02 52 08 58 அப்படின்ற ஒரு
8 செட்டு வந்து இந்த இடத்த டார்கெட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களோட கணக்கு வழக்கில் இது மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக இந்த 8 செட்டை வந்து எடுத்து வச்சு ப்ளே பண்ணுங்கள். மேட்ச் ஆகுதுன்னா கண்டிப்பாக விட்டுருங்க. இதில் ஏபியோ பிசியோ ஏசியோ ஏதாச்சும் ஒரு போர்டாவது வந்து நமக்கு ஏபிபிசிஎஸ்சியில் ஏதாச்சும் ஒரு போர்டாவது வந்து நமக்கு இந்த இடத்துல பாஸ் ஆகணும். பாஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் சூப்பரான ஒரு வின்னிங் கொடுத்த திருப்தி எனக்கும் இருக்கும். ஓகே நம்பரில் இன்றைக்கி உண்டான ஏபிசி பாக்ஸ் பார்த்தோம்னா மொத்தம் ஒரு 8 பாக்ஸ் செட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அந்த 8 பாக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா 201, 251, 204, 254, 801, 851, 804, 854 அப்படின்னு சொல்லி ஒரு 8 பாக்ஸ் செட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களோட கணக்கு வழக்கில் இது ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக எடுத்துக்கங்க. இன்றைக்கி உண்டான பெஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தம் ஒரு 4 பாக்ஸ் டார்கெட் பண்ணுறோம். அந்த 4 பாக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா 201, 251, 801, 851 அப்படின்னு சொல்லி ஒரு 4 பாக்ஸ் வந்து நான் இந்த இடத்த டார்கெட் பண்ணுறேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் அப்படின்னு சொல்லி இந்த 4 பாக்ஸ் டார்கெட் பண்ணுறேன். உங்களோட கணக்கில் வந்து இந்த 4 பாக்ஸ் வந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் எடுத்துக்கங்க. வரலைன்னா கண்டிப்பாக விட்டுரு நம்பர்களே. வீடியோ பார்க்குற எல்லாருமே வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.